Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு எங்க ஊர் ஸ்பெஷலான கார வடை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்துர்க்கேன். கார வடையை பட்டாணி பருப்புல தான் பண்ணுவாங்க. இந்த பட்டாணி பருப்பு பாத்தீங்கன்னா கடலை பருப்போட கொஞ்சம் பெருசா இருக்கும். நீங்க கடையில வடை பருப்பு அப்படினு கேட்டிங்கனா உங்களுக்கு கொடுப்பாங்க. இதோட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் உருட்டு உளுந்து எடுத்துர்க்கேன். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பு கொடுக்கிறதுக்கு தான் எடுத்துக்கறோம். இத நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கார வடைக்கு மிக்ஸியில் அரைக்கிறதோட கிரைண்டரில் அரைச்சா தான் உங்களுக்கு அந்த பதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கார வடையை அரைக்கையில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்து அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல ஊறுற பருப்பில் நைஸாக பொங்க அரைச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சமாக கைப்பிடி அளவு தண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்சர் ஜாரில் தான் அரைக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா அதோட கணிசமே உங்களுக்கு தனியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பொங்க அரைச்சி எடுத்துக்கணும். இதில் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் சோடாப்பு சேர்த்துக்கணுங்க. கார வடைக்கு சோடாப்பு சேர்த்துப்பாங்க. ஏன்னா உள்ள பஞ்சு போல் இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சோடாப்பு சேர்த்துக்கிறதுனால நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு லோ டு மீடியமில் வச்சு வடையை பொரிச்சு எடுக்கணும். இதை வந்து நம்ம போண்டா மாதிரி நல்ல வலுவலுன்னு உருட்டிலாம் போடக்கூடாதுங்க. அப்படியே மொத்தமாக எடுத்து தான் போடணும். ஏன்னா வெளிப்பக்கத்தில் அந்த குறைன்னு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும். இது நம்ம மொத்தமாக போடுறதுனால நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியில் நல்ல சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகி முறுகிடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம நிதானமாக பொரிச்சு எடுக்கணும். இந்த வடையை ரொம்ப ப்ரௌன் ஆக்க வேண்டாங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிஞ்சாக்களே எடுத்துடலாம். கார வடை ஆறின பிறகு கூட நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.